ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் கிட்ஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்றைக்கி நாம் உயிர்மெய் எழுத்துனா என்னான்னு நம்ம பார்ப்போம். ஒரு மெய்யெழுத்தோட ஒரு உயிர் எழுத்து சேரும் பொழுது வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. புரியுதா? ஒரு மெய்யெழுத்தோட இன்னொரு உயிர் எழுத்து சேரும் பொழுது வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. அதை இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? உயிர்மெய் எழுத்துக்களில் ஆ வரிசையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆ வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு மெய்யெழுத்தோட இன்னொரு உயிரெழுத்து சேரும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 216 எழுத்துக்கள். 12 உயிரெழுத்தோட 18 மெய்யெழுத்துக்கள் சேரும் பொழுது மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216 நம்மளுக்கு வரும். சரியா? அந்த அடிப்படையில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஆ வரிசையை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆ வரிசை. அதில் பாருங்கள் எப்படி உச்சரிக்கணும் எழுதுறதுன்னு பார்ப்போம். இக்கு ப்ளஸ் ஆ, கா. இங்கு ப்ளஸ் ஆ, ஞா. இச்சு ப்ளஸ் ஆ, சா. இஞ்சு ப்ளஸ் ஆ, ஞா. இட்டு ப்ளஸ் ஆ, டா. இன்னு ப்ளஸ் ஆ, நா. இத்து ப்ளஸ் ஆ, தா. இன்னு ப்ளஸ் ஆ, நா. இப்பு ப்ளஸ் ஆ, பா. இம்மு ப்ளஸ் ஆ, மா. ஈ ப்ளஸ் ஆ, யா. இரு ப்ளஸ் ஆ, ரா. இல்லு ப்ளஸ் ஆ, லா. இவ்வு ப்ளஸ் ஆ, வா. இல்லு ப்ளஸ் ஆ, லா. இல்லு ப்ளஸ் ஆ, லா. இரு ப்ளஸ் ஆ, ரா. இன்னு ப்ளஸ் ஆ, நா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உயிர்மெய் எழுத்துக்களில் ஆ வரிசை. பாருங்கள் எப்படி உச்சரிக்கணும். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஈ வரிசையை நம்ம பார்க்கலாம்.